ஹாய் ஹலோ வணக்கம். நான் மென்டலி ஸ்ட்ராங் உமன் ஆகணும், எனக்கு ஒரு கோர் குவாலிட்டி சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தவங்க தனியாக பிங்க் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு குவாலிட்டி இல்லை, 3 குவாலிட்டி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், எமோஷ்னல் கண்ட்ரோல். ஒரு மென்டலி ஸ்ட்ராங் உமனாக இருக்கிறவங்க எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் எந்த விஷயத்துக்கு பேசணும், எப்போ பேசக்கூடாது, எந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம விலகி வந்துடணும்னு. ஷீ ரெஸ்பாண்ட் வித் கிளாரிட்டி இன்ஸ்டெட் ஆஃப் ரியாக்டிங் வித் ஆங்கர் ஆர் ஃபியர். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட எமோஷன் எல்லாத்துக்கும் உங்களோட ரியாக்ஷன் தேவையில்லை. செகண்ட் குவாலிட்டி, செல்ஃப் பிலீஃப். எப்போ உங்கள் மேலே நீங்கள் 200% பிலீஃப் வைக்கிறீங்களோ யூ பிகம் அன்ஸ்டாப்பபிள். ஏன்னா செல்ஃப் பிலீஃப் மட்டும்தான் ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் உங்கள் லைஃபுக்கு. நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் உமனாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களோட ஓன் எபிலிட்டியில் ட்ரஸ்ட் பண்ணுவாங்களே தவிர அதர்ஸ் ஒப்பீனியன் வச்சு அவங்க கன்ஃபியூஸ் ஆகவே மாட்டாங்க. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், சேயிங் நோ. நீங்கள் எங்கே நோ சொல்லணுமோ அங்கே கண்டிப்பாக கைண்டாக பொலைட்டாக நோ சொல்லிடுங்க. நோ சொல்கிறதுங்கிறது டிஸ்ரெஸ்பெக்ட் கிடையாது. நம்மளோட ஓன் பீஸ், மென்டல் ஹெல்த் அண்ட் எனர்ஜியை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம நோ சொல்கிறோம். நீங்கள் இப்போ நான் சொன்ன 3 குவாலிட்டியும் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மென்டலி ஸ்ட்ராங் உமன் ஆகிடுவீங்க. எந்த ஒரு சுச்சுவேஷனும் உங்களை ஷேக் பண்ணாது. ஷேர் திஸ் டு யுவர் ஃபெலோ விமென்ஸ் அண்ட் மதர்ஸ் who need to see this. Thank you.